இங்க மதுரையில இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்களுடைய ப்ரோகிராம் நீங்க பார்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த முறை கிருஷ்ண ஜெயந்தி வந்து ரொம்ப பெரிய அளவுல இங்க செலிப்ரேட் பண்ணோம். 70,000த்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. முதல் முறையா மதுரையில. அ என்ன செஞ்சிருந்தோம் அப்படின்னா, 7 முக்கியமான கோயில்கள இங்க வந்து அப்படியே கொண்டு வந்திருந்தோம். பத்ரி நாராயண்லேருந்து உடுப்பி கிருஷ்ணர், துவாரகா கிருஷ்ணர், அயோத்தியா ராமர், ம் விட்டல் ருக்மிணி, பந்தர்பூர், அ குருவாயூரப்பன், கிருஷ்ண பலராமர் இப்படின்ட்டு 7 கோயில்கள அப்படியே இங்க வந்து ரீகிரியேட் பண்ணியிருந்தோம் அந்த விக்கிரகத்தோட. ஸோ அத பார்க்கறதுக்கு, அந்த தரிசனம் பண்றதுக்கு மக்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம மதுரையில முதல் முறையா ட்ரோன் ஷோ ஒண்ணு ஏற்பாடு பண்ணியிருந்தோம். ஸ்ரீல பிரபுபாதருடைய தோன்றிய நாள், அடுத்த நாள் சண்டே. ஸோ இந்த 2 ப்ரோகிராமையும் பார்க்கறதுக்கு நெறைய பேர் வந்திருந்தாங்க. நாங்க வந்து ஆக்சுவலா 1,00,000 வரைக்கும் எதிர்பார்த்தோம். பட் 70,000 பேர் மேல வந்திருந்தாங்க. போன வருஷம் வந்து எங்களுக்கு 25,000 பேர் வந்திருந்தாங்க. ஸோ 25,000த்திலிருந்து 70,000 அப்படிங்கிறது பெரிய ஒரு ஜம்ப் தான் அது. ஸோ அதுக்கு எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸு, அதனுடைய ஃபுல் டிசைனிங் ஒர்க்கு, செட்டப் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். அதனால என்னால எந்த ஒரு விஷயத்தையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. லாஸ்ட் 1 மந்த்தா அதுல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க என்னுடைய யூடியூப் சேனல் போனா கூட இதுல வீடியோஸ் பார்க்க முடியும். எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு காலேஜ் கிரவுண்ட்ல பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது. என்ன காரணம் அப்படின்னா, அ இன்னைக்கு சாதாரண மனுஷன் கூட என்ன பண்றாங்க, தலைவர்கள்லாம் வரும்போது பெரிய பெரிய கட் அவுட்லாம் வச்சு பயங்கரமான விமர்சனமா அவங்கள கொண்டாடுறாங்க. பட் மனுஷங்கள கொண்டாடி ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீங்க நம்ம வேத கலாச்சாரத்துல பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா திருவிழாக்களும் கடவுள சுத்தி தான் இருக்கும். எந்த திருவிழாவும் மனுஷன் சுத்தி இருக்கவே இருக்காது. மதுரைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, மதுரையில ரொம்ப முக்கியமான திருவிழா அப்படின்னா, சித்திரை திருவிழா தான். ஸோ சித்திரை திருவிழா அப்படின்னா, மீனாட்சி அம்மனையும், அழகரையும் போற்றி புகழக்கூடிய திருவிழா. ராஜாக்கள் எத்தனையோ இருந்திருக்காங்க. எங்க பாண்டிய மன்னர்கள் எத்தனையோ பாண்டிய மன்னர்கள் இந்த மதுரை ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஆனா, நீங்க எங்க சுத்தி வந்தாலும் மதுரையில பாண்டிய மன்னர்களுடைய அரண்மனைய பார்க்கவே முடியாது. எந்த பாண்டிய மன்னனும் தனக்காக பெரிய பெரிய அரண்மனை கட்டிக்கவே இல்ல. ஆனா, மீனாட்சி கோயில் நல்லா பெருசா கட்டி வச்சாங்க. அழகர் கோயில பெருசா கட்டி வச்சாங்க. பகவானுக்கு கோயில் வேணா பெருசா கட்டி வச்சாங்களே தவிர, தனக்கு பெரிய வீடுலாம் கட்டிக்கல. அது மாரி தான் நீங்க எல்லா இடத்துலயும், நீங்க தமிழ்நாடு மட்டும் கிடையாது. இந்தியா முழுவதும் சுத்தி வாங்க. ராஜாக்களுடைய அரண்மனை ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஆனா பெரிய பெரிய கோயில்கள் அதிகமா இருக்கும். காரணம் என்ன அப்டின்னா, அன்னைக்கு ராஜாக்கள் கூட என்ன நெனச்சாங்க, உண்மையான ராஜா பகவான் தான். இல்லையா? அவருக்கு நம்ம பெருசா வீடு கட்டணுமே தவிர, நாம் ரொம்ப எளிமையா வாழணும் அப்டிதான் வாழ்ந்தாங்க. இன்னைக்கு கலியுகத்துல மக்கள் எப்படி போயிட்டுருக்காங்க அப்டின்னா, தன்னுடைய வீடு பெருசு பெருசா கட்டிக்கிறாங்க. தன்னுடைய வீட்டுக்குள்ளார சாமி ரூம் ரொம்ப சின்ன சின்னதா கட்டிக்கிறாங்க. இப்ப நம்மளே வீடு கட்ட ஆரம்பிச்சோம் அப்படின்னா பிளான் போடுவோம். பிளான் போடும்போது ஃபர்ஸ்ட் இது ஹால், இது கிச்சன், இது மாஸ்டர் பெட்ரூம் எல்லாம் பெருசு பெருசா வந்துரும். சாமி ரூம் எவ்வளோங்க போடுறது? சாமி ரூமாங்க சின்னதா போடுங்க. ஒரு 2க்கு 2, 2க்கு 3 அப்படின்னு சின்னதா போடுங்க. அப்படின்னு சொல்லி பிளான் குடுப்போம். இல்லையா, அது கூட தேவையில்ல. ஒரு செவுத்துல ஆணிய போட்டு எல்லா சாமியும் தொங்க விட்டுறலாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமி எல்லாத்தையும் தொங்க விட்டுறோம். ஆணி 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 அடிச்சு. ஸோ அவங்கவங்க வீட்ல இன்னைக்கு டாய்லெட், பாத்ரூம் பெருசு பெருசா இருக்கு. சாமி ரூம் சின்னதா இருக்கும். நீங்களே பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு டாய்லெட், பாத்ரூம்க்கு அதிக முக்கியத்துவம் குடுக்குறோம். சாமி ரூமுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் குடுக்குறது கிடையாது. ஒவ்வொரு ரூமுக்கும் தனித்தனியா டாய்லெட் வச்சுக்கிறோம். ஏன்னா சுவாமி ரூமே ஒரு வீட்டுக்கு சின்னதா வச்சிருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்முடைய கான்ஷியஸ்னஸ் அந்த அளவுக்கு போயிடுச்சு. நம்ம எந்த அளவுக்கு டாய்லெட், பாத்ரூம்க்கு இம்பார்ட்டன்ட் குடுக்குறோமோ, அந்த அளவுக்கு சாமி ரூமுக்கு இம்பார்ட்டன்ட் குடுக்குறது கிடையாது. ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருந்து அப்படி வளர்ந்துட்டோம். அப்படி வளர்த்துட்டாங்க நம்மள. ஆனா வேத கலாச்சாரம் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. வேத கலாச்சாரம் அப்படிங்கிறது கடவுளுக்கு தான் முக்கியத்துவம் குடுத்தாங்களே தவிர, மனுஷங்களுக்கு முக்கியத்துவம் குடுக்கவே இல்ல. எந்த ஒரு மனிதனா இருந்தாலும் அவனுக்கு முக்கியத்துவம் குடுக்கவே இல்ல. அவன் ராஜாவாகவே இருக்கட்டுமே, ராஜாவுக்கு கூட அவ்வளவு முக்கியத்துவம் குடுக்கல. பகவான் தான் ராஜாதி ராஜன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் குடுத்தாங்க. ஸோ அதான் அத மறுபடியும் கொண்டு வரணும். அந்த ஒரு எண்ணத்த மறுபடியும் மக்கள் கிட்ட கொண்டு வரணும். நான் முக்கியம் கிடையாது. பகவான் தான் முக்கியம். பகவானுடைய சேவை தான் முக்கியம். பகவானுடைய தோன்றிய தினங்கள அவ்வளவு விமர்சனமா கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு குணத்த கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாரி பெரிய ப்ரோகிராம் பண்ணோம். ஸோ மதுரையில எல்லாரும் வந்துட்டு போனவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க.
எல்லாம் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனாங்க. ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இனிமேல வரக்கூடிய ப்ரோக்ராம் எல்லாமே இன்னும் பெருசு பெருசா பண்ணணும். லட்சக்கணக்கான மக்களை கூட்டிட்டு வரணும் அப்படின்றது தான் ஆலோசனை. ஸோ கூட்டிட்டு வரது மட்டும் கிடையாது. அவங்களுக்கு நிறைய உபன்யாசம், அவங்களுக்கு நிறைய கீர்த்தனம், நிறைய பிரசாதம், நாள் முழுவதும் விருந்து. இது மட்டும் இல்லாம குவிஸ் ப்ரோக்ராம், நிறைய ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ வந்தவங்க வெறுமனே ஏதோ எக்ஸிபிஷனுக்கு வந்துட்டு போன மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு போகாம, வந்தா கிருஷ்ணரை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ப்ரீச்சிங்லாம் பண்ணியிருந்தோம். ஸோ அதுவும் வந்து ரொம்ப நல்லா சக்சஸ்ஃபுல்லா இருந்தது. நிறைய பேர் பேர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இஸ்கான்ல இன்னைக்கு பிரபுபாதனுடைய கருணையினால நமக்கு இத்தனை பேருக்கு கிருஷ்ண பக்தி கிடைச்சிருக்கு. நீங்களே ஆலோசனை பண்ணி பாருங்களேன். இப்ப இங்க ஒரு 200 பேர் இருக்கீங்க அப்படின்னா, நமக்கு கிருஷ்ணனை தெரியாம கிடையாது. நாம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? சின்ன வயசுல இருந்து இந்த கிருஷ்ணர வழிபாடு தான் பண்ணிட்டு இருந்தோம். கிருஷ்ணன்னா நம்மள எல்லாருக்கும் பிடிக்கும். நாம கிருஷ்ணரை வழிபட்டோம். ஆனா, இந்த மாரி வழிமுறையால இந்த வழிமுறையில கிருஷ்ணரை வழிபடணும் அப்படிங்கிற நம்மளுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல. ம். ஒரு சிஸ்டமேட்டிக்கா வழிபடணும் அப்படிங்கிற விஷயம் யாரும் சொல்லிக் கொடுக்கவே இல்ல. அது பிரபுபாதர் தான் சொல்லிக் கொடுத்தாரு. நீங்க இஸ்கான் டெம்பிளுக்கு போய் பாருங்களேன். காலையில 4:30 மணிக்கு போனீங்கன்னா மங்கள ஆரத்தி நடக்கும். தினமும் நடக்கும். 365 நாள் நடக்கும். ஒரு இஸ்கான்ல மட்டும் கிடையாது. நீங்க உலகத்துல எந்த இஸ்கான் டெம்பிளுக்கு போனாலும் காலையில 4:30 மணிக்கு நடக்கும். அது எந்த விதிவிலக்கும் கிடையாது. காலையில 7:30 மணிக்கு போனீங்கன்னா தரிசனம் நடக்கும். 8 மணிக்கு 8:30 மணிக்கு போனீங்கன்னா அங்க பாகவத உபன்யாசம் நடக்கும். 9 மணிக்கு போனா காலைல பிரசாதம் கிடைக்கும். சாயந்தரம் 6:30 மணிக்கு போனீங்க அப்படின்னா சந்தியா ஆரத்தி நடக்கும். அ தரிசனம் நேரம்னா தரிசனம் நேரம் கரெக்ட்டா இருக்கும். அதுல கொஞ்சம் கூட மாற்றம் இருக்கவே இருக்காது. நமக்கு 16 மாலை ஜெபம் பண்ணணும். 4 விதிமுறைகளை பின்பற்றணும். பகவத்கீதை படிக்கணும். தீட்சை வாங்கணும். இப்படின்ட்டு ஒரு சிஸ்டம் குடுத்திருக்காங்க. சிஸ்டம் குடுத்ததால மட்டும் தான் முன்னேற்றம் ஏற்படுது. சிஸ்டமே இல்லன்னா முன்னேற்றமே இருக்காது. ஏனோ தானோன்ட்டு, ஏதோ எனக்கு பிடிச்சத பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, அதுல முன்னேற்றம் வரப்போறதே கிடையாது. ஸோ அதனால தான் பிரபுபாதர் கொடுத்த இந்த வழிமுறை உலகம் முழுவதும் இவ்வளவு நல்லா பரவி இருக்கு. ஸோ அதற்கு காரணம் என்ன? ஹரே கிருஷ்ணன். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, பிரபுபாதர் கொடுத்த இந்த சிஸ்டம் தான். ஸோ அதனால அந்த பிரபுபாதருடைய தோன்றியனாலே நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, அவ்வளவு விமர்சனமா கொண்டாடணும். ஸோ மக்களுக்கு பிரபுபாதர் தெரியப்படுத்தணும். மக்களும் வந்து பிரபுபாதரை பத்தி புரிஞ்சுக்கணும், அவருடைய பெருமையை புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக, அவருடைய தோன்றிய நாளையும் அவ்வளவு விமர்சனமா கொண்டாடணும். ஸோ இந்த 2 ப்ரோகிராம் ரொம்ப நல்லா சக்சஸ்ஃபுல்லா இருந்தது. அடுத்தது ராதாஷ்டமி வருது 31ஆம் தேதி. ஸோ அதையும் வந்து இன்னும் பெரிய லெவல்ல பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். சரி, இன்னைக்கு வந்து மேக்ஸிமம் நம்ம ஃபெஸ்டிவல் எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் பார்த்துட்டோம். ஸோ உங்க வீட்லயும் நீங்க எல்லாரும் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு கொண்டாடுனீங்க அப்படிங்கிறது கண்டிப்பா நீங்க வருஷம் வருஷம் கொண்டாட்டத்தை காட்டிலும் இப்ப அதிகம் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா நான் இத்தனை வருஷம் ஜெபம் பண்ணாம ஏதோ பகவத்கீதை படிக்காம நான் கொண்டாடி இருக்கோம். இப்ப பகவத்கீதை படிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு இப்ப நம்ம கொண்டாடிய விதம் வேற விதமா கண்டிப்பா இருந்திருக்கும். இப்ப நம்ம கிருஷ்ணரை பார்க்கிற விதமே வேற விதமா இருந்திருக்கு. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை நீங்க ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டீங்க. இதை இன்னும் நல்லா எடுத்துக்கோங்க, நல்லா பயிற்சி பண்ணுங்க, முன்னேறுங்க. ஏன்னா இது நம்முடைய கடமை. ஒவ்வொரு இந்தியருடைய கடமையும் அவங்க வாழ்க்கைய முதல்ல சரிப்படுத்திக்கிட்டு, பக்தியினால சரிப்படுத்திக்கிட்டு, மற்றவர்களுக்கும் இந்த பக்தி எடுத்துக் கொடுக்கணும். இதுதான் ஒவ்வொரு இந்தியனுடைய கடமையும் கூட. நாம் இந்தியனா பிறக்கிறது அவ்வளவு பாக்கியமானது. சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, பாரத பூமி தேவையிலே மனுஷ ஜென்ம சார்த்தக் கரி கரோ பரோபகார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்தியனா பிறந்தது நம்முடைய பாக்கியம் கிடையாது. நம்முடைய திறமை கிடையாது. தேவர்கள் கூட ஆசைப்படுவாங்களாம் இந்திய பூமியில, பாரத பூமியில பிறக்கிறதுக்கு. ஏன்னா இந்த பாரத பூமியில தான் அத்தனை அவதாரங்கள், அத்தனை ஆச்சாரியர்கள், அத்தனை சாஸ்திரங்களும் தோன்றிய இடம் இந்த பாரத பூமி தான். அவ்வளவு புனித நதிகள் இருக்கு. ஸோ இங்க பிறந்திருக்கோம் அப்படின்னா, அது நம்முடைய திறமை கிடையாது. பகவான் நம்மளை பிறப்பிச்சிருக்கார். எதற்காக பிறப்பிச்சிருக்கார்? ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தை பகவானே சொல்றாரு, நீங்க பாரத பூமியில பிறந்தீங்க அப்படின்னா, நீங்க செய்ய வேண்டிய விஷயம் முதல்ல உங்களுடைய வாழ்க்கையை சரிப்படுத்திக்கோங்க. பக்தியினால உங்க வாழ்க்கையை முதல்ல சரிப்படுத்திக்கோங்க. அதன் பிறகு பரோபகாரம் அப்படின்னு சொன்னேன். பரோபகாரம் அப்படின்னா மற்றவங்களுக்கு நல்லது பண்ணுங்க. உங்க வாழ்க்கையை சுயநலமா வச்சுக்காதீங்க. மற்றவங்களுக்கு நல்லது பண்றதுன்னா என்ன பண்ணணும்? நீங்க கத்துக்கிட்ட பக்திய மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்றார்.
இதுதான் இருக்கிறதுலே பெரிய பரோபகாரம், பெரிய நல்ல காரியம் அப்படின்னு சொல்றார். அதனால நாமும் பக்தியை கத்துக்கணும். மற்றவங்களுக்கு என்ன பண்ண இந்த பக்தியை சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணணும். ஸ்ரீல பிரபுபாத் அப்படின்ற ஒரே ஒருத்தர், ஒரு வயசான ஆச்சாரியர், 70 வயசு அவருக்கு. 70 வயசு இருக்கும்போது அவர் என்ன பண்றாரு, அமெரிக்கா போறாரு, இந்த கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் பண்றாரு. வெறும் ஒருத்தர் போய் உலகத்தையே மாத்தி கொண்டு வந்துட்டாரு. இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கிருஷ்ண பக்தி வராங்க. காரணம் என்னது, ஒருத்தர் தான். ஒரே ஒருத்தருடைய முயற்சி தான். அந்த ஒருவருடைய முயற்சி இவ்வளவு பெருசா வளர்ந்தது அப்படின்னா, அஹ், நாம எல்லாரும் முயற்சி செஞ்சா எவ்வளவு இன்னும் நம்ம உலகத்துல மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஸோ அதான் ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாரும் சேர்ந்து உழைக்கணும். சரி. நான்